வணக்கம். சிபி காட்டன் வழங்கும் விவாத களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் அதிகம் எதிர்பார்க்கப்படுகிற இன்னொரு விஷயம் கட்சிகளின் தேர்தல் அறிக்கைகள். அந்த வகையில் தமிழகத்தின் பிரதான கட்சிகளான அதிமுக மற்றும் திமுக தத்தமது தேர்தல் அறிக்கையை இன்று வெளியிட்டிருக்கின்றன. இன்றைய விவாத களத்தின் தலைப்பு இதுதான். எந்த தேர்தல் அறிக்கை சிறந்தது? யாருடைய தேர்தல் அறிக்கை ஹீரோ? இதுதான் இன்றைய விவாத களத்தின் தலைப்பு. இதை பற்றி விவாதிப்பதற்காக திமுக சார்பாக கவிஞர் சல்மா அவர்களும், பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்களும், அதிமுக சார்பாக திரு கோ சமரசம் அவர்களும், பத்திரிகையாளர் திருவேங்கிமலை சரவணன் அவர்களும் நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார்கள். உங்கள் அனைவரையும் விவாத களத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். கவிஞர் சல்மா, அறிக்கையை முதல்ல வெளியிட்டீங்க, உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். உங்களுடைய தேர்தல் அறிக்கையை பற்றி உங்களுடைய கண்ணோட்டம். உண்மையிலே அது ஹீரோ தானே? அது நிச்சயமாக எங்களுடைய தலைவர் கலைஞர் எப்படி தன்னுடைய தேர்தல் அறிக்கையை மக்கள் நலன் சார்ந்து, மாநில உரிமைகள் சார்ந்து ஒரு தேர்தல் அறிக்கையை எப்பவும் வெளியிடுவாரோ, அது எல்லாராலையும் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றாகவும் பேசப்பட்ட ஒன்றாகவும் எப்படி இருக்குமோ, அதே போன்ற ஒரு சமூக நீதிக்கான அல்லது மாநில உரிமைகளை மீட்பதற்கான அத்தனை விஷயங்களையும் உள்ளடக்கிய இளைஞர், விவசாயம் என்று எல்லா துறையையும் சமூக நலன் சார்ந்து ஒரு மிக முக்கியமான ஒரு தேர்தல் அறிக்கையாக இது வெளிவந்திருக்கு. மக்களால் மிகப்பெரிய அளவிற்கு பேசப்படக்கூடிய ஒன்றாகவும் இன்றைக்கி இருக்குது. இது நிறைவேற்றப்படக்கூடிய பல விஷயங்கள் நிறைவேறினால் மிகப்பெரிய ஒரு அரசியல் சமூக மாற்றத்திற்கான இடத்துல இந்த பல கோரிக்கைகள் இருக்கு, பல விஷயங்கள் இருக்கு. நீங்க சொல்றீங்க நிறைவேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமா திமுகவுடைய எல்லா தேர்தல் அறிக்கையுமே எப்பொழுதுமே இப்படிதான் கேட்பாங்க. இது எப்படி சாத்தியப்படுமா, இதை செய்ய முடியுமா அப்படின்னு. ஆனால் அது செய்ய முடியும் அப்படிங்கிறத காட்டினது எங்களுடைய ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையும் ஒவ்வொரு முறையும் அப்படி தான் செயல்படுத்தப்பட்டிருக்கு. இதுவும் அப்படி தான் நிச்சயமாக செயல்பாட்டுக்கு வரும். அதற்கான அத்தனை சாத்தியங்களும் இதில் இருக்குது, நாங்கள் நம்புகிறோம். நிச்சயமாக. திரு ஐயநாதன், உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த தேர்தல் அறிக்கையில் பொதுவாக என்ன ஒரு எந்த வகையில் சாத்தியப்படக்கூடிய விஷயங்கள் அந்த அளவுக்கு சீரியஸாக மக்கள் எடுத்துக்கிறாங்களா இந்த தேர்தல் அறிக்கையை? அக்கௌண்டபிலிட்டி இருக்கா ஒவ்வொரு கட்சிக்கும்? இல்லை, அது ஒரு சிரத்தையோடு அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னை எல்லாருடைய எதிர்பார்ப்பும். ஏனென்றால் நடைமுறையில் அது என்ன? ஆமாம், அது ரெண்டு விதமான கோணங்கள் இருக்கின்றது. ஒரு கட்சியினுடைய ஒரு தேர்தல் அறிக்கை என்பது ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் நாங்கள் என்ன செய்வோம் என்பது. அதற்கும் முன்பாக இப்பொழுது எதனால் இந்த தேர்தல் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய இந்த தருணத்தில் கடந்த 5 ஆண்டுகள் என்ன நடந்தது, அதற்கான தீர்வு நாங்கள் எதை முன்வைக்கின்றோம் என்பது. அப்பொழுது இந்த 2 கோணங்களில் இருந்தும் தான் நாம் இதை பார்க்க வேண்டும். இது மக்களவைக்கான தேர்தலாக இருந்தாலும் கூட அமைய போகின்ற ஆட்சிக்கு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு உறுதுணையாக ஒரு பங்களிக்கக்கூடிய நிலையில் உள்ள கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த தேர்தல் அறிக்கை என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த நிலையில் இருப்பதனால்தான் இன்றைக்கு எல்லா தொலைக்காட்சிகளுமே இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் ஒரு பொதுவான ஒரு புரிதல் என்னவென்றால், மக்களினுடைய எதிர்பார்ப்புகளை கடந்த 5 ஆண்டு காலத்தில் நிறைவேற்றாத ஆட்சிகள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. அப்படிப்பட்ட ரெண்டாவது இங்கே அதில் முக்கியமாக அப்படின்னம்னா அந்த பொருளாதார சிக்கல்கள் மிகப்பெரிய அளவில் இந்திய பொருளாதாரத்தை பாதித்து கொண்டிருக்கின்ற சூழலில், மக்களை வாழ்க்கையை பாதித்து கொண்டிருக்கின்ற சூழலில் இந்த 2 கட்சிகளினுடைய தேர்தல் அறிக்கையும் அதில் பெருமளவிற்கு கவனம் செலுத்தாமலேயே கடந்து செல்கின்றன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் மிகப்பெரிய அளவிற்கு உற்பத்தி செலவுகள் அதிகரித்திருக்கின்றது. நீங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் ஐயநாதன், 2 கட்சிகளும் அறிக்கையும் பாருங்களேன். ஆமா, 2மே மாநில கட்சிகள். ஆமா, 20 தொகுதியில் நிற்கிறாங்க. ஆமா, எத்தனை தொகுதி ஜெயிக்க போறாங்க 23ஆம் தேதி தெரியும். எந்த வகையான மாற்றங்களை இவங்களால் கொண்டு வந்து முடியும் நினைக்கிறீங்க? நிச்சயமா இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நாங்கள் திமுகவை நோக்கி நாங்கள் கரம் நீட்டுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்களே விமர்சனம் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், 99லேருந்து 2014 வரை மத்திய அரசில் பங்கேற்ற ஒரு கட்சி. அது பல்வேறுபட்ட துறைகளை எல்லாம் வச்சுருந்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் இதெல்லாம் ஏன் செய்யலை அப்படின்றது நம்ம கேட்கத்தான் செய்வோம். அப்போ நீங்கள் ஏன் செய்யலை? இப்போ இது ஒன்றும் ஒரு புது பிரச்சனை இல்லையே. தமிழ் ஒரு ஆட்சி மொழி அந்தஸ்து கொடுக்கணும், அலுவலக மொழி அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்றது ஒரு புதிய கருத்தல்லவே. அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பி வைத்து அது கடவில் போட்ட போதும் கண்டுகொள்ளாமல் இருந்துவிட்டு இன்றைக்கு ஒரு 5 ஆண்டு காலத்திற்கு பிறகு மறுபடியும் ஆட்சி ஒரு தேர்தலை சந்திக்கும் போது இதை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னம்னா
அதற்கு முன்னாடி ஏன் செய்யலான்ற ஒரு பாண்டிச்சேரி மாநில அந்தஸ்து கொடுக்குறான்னு ஒவ்வொரு வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க அது மாதிரி. ஆமா இது அதுக்கான அக்கௌண்டபிலிட்டியே இல்லையே சார். ஆமா ஆமா ஒவ்வொரு எலெக்ஷன் வருது, அதான் ஒவ்வொரு ட்ரிப்பும் பாண்டிச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தரேன்னு சொல்றோம். 5 வருஷம் முடியுது, திருப்பி அதே அறிக்கை. இல்ல எந்த கட்சியுமே நான் கேட்கல. இல்ல அதனாலதான் அந்த விஷயத்தை வந்துட்டு ரொம்ப ஆழமா போயிட்டு அதை அட்ரஸ் பண்ணாரு அண்ணா. பேரறிஞர் அண்ணா அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னம்னா வந்துட்டு, இந்த நாட்டில் ஒரு மாநில அரசு அந்த மாநில மக்களினுடைய அரசியல் ரீதியான எதிர்பார்ப்புகளையும் பொருளாதார வாழ்வையும் மேம்படுத்தணும் அப்படின்னம்னா அவங்களுக்கான அதிகாரம் இருந்தாக வேண்டும்னு சொன்னார். எல்லாத்துக்கும் நாங்கள் கையேந்திர நிலையில் இருக்கக்கூடிய, அது செல்வி ஜெயலலிதா சொன்ன மாதிரி ஒரு குளோரிஃபைடு முனிசிபாலிட்டி, ஒரு பெரிதாக உருவகப்படுத்தப்பட்ட ஒரு நகரசபை என்றுதான் மாநிலங்களை சொன்னார். அப்போ அப்படிப்பட்ட நிலையில் வந்துட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்துட்டு அது சொல்லியிருக்கிறது சரி. ஆனால் இதெல்லாம் ஏன் நீங்கள் இது வரைக்கும் வலியுறுத்துற? இதை நீங்கள் முன்னிபந்தனையாக வைக்கணும்ல பிஜேபியோட கூட்டணி வைக்கும் போது. இதுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. நீங்கள் இது ஒரு முன்னிபந்தனையாக வைக்கணும். இப்போ இவங்க சொல்லியிருக்கக்கூடிய விடயமும் இது வந்துட்டு எப்படி இது காங்கிரஸ் என்டார்ஸ் பண்ணுமா? இவங்க நீங்கள் சொல்கிறீங்கல்ல பெட்ரோல் டீசல் விலையை வந்துட்டு ஒவ்வொரு நாளும் உயர்த்தக்கூடிய அந்த நடவடிக்கையை மாற்றி பழையபடி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரைஸ் மெக்கானிசம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, திமுக அறிக்கையில சொல்லியிருக்கீங்களே, அதுக்கு எப்படி இதை திமுக சாத்தியம் முடியாது? என்ன காரணம் என்று கேட்டால், முதலில் மன்மோகன் சிங் ஆட்சியில் இருந்த போது, அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இந்திய ஒன்றிய அரசுடைய அங்கமாக இருக்கும் போதுதான் முதல்ல அரசு நிர்ணயிக்கிறதுக்கு பதிலாக அதை வந்துட்டு நீங்க கம்பெனிகளுக்கு கொடுத்தீங்க, எண்ணெய் நிறுவனம் கொடுத்தீங்க. மோடி அரசு வந்துட்டோம்னா அதை டெய்லி நிர்ணயிக்கிறதுக்கான சுதந்திரத்தை கொடுத்து ஆரம்பிச்சது. அப்ப தேர்தல் அறிக்கைங்கிறது இன்னைக்கு காங்கிரஸோடு நாங்கள் வந்து ஒரு கூட்டணியில் இருக்கும் பொழுது எந்தெந்த விஷயங்களை வந்து வலியுறுத்த போகிறோம், எங்களுடைய கோரிக்கையாக முன்வைக்கிறோம் அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக இங்கே முன்வைக்கிறோம். இது எங்களுடைய கோரிக்கை. இதை வந்து நிச்சயமாக நீங்கள் வரப்போகிற காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையில் அவங்க அதை வந்து ஏற்றுக்கிற போகிறாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இல்லைன்னா எங்களுடைய கூட்டணி இல்லாமல் சப்போர்ட் இல்லாமல் இங்கே ஒரு ஆட்சி அமைகிறது நிச்சயமா அமையும் அப்படிங்கிற நம்புறேன். எங்களோட சேர்ந்து அதெல்லாம் வந்து நீங்க அப்படி சொல்ல முடியாது. முன்னாடி இருந்த காலகட்டம் வேற, இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்க கூட இந்த 5 வருஷங்கிறது மிக மோசமான பொருளாதார ரீதியான மிக மோசமாக அதல பாதாளத்துக்கு இந்த இந்திய நாட்டையே கொண்டு போன ஒரு அரசாங்கம் இன்னைக்கு பாஜகவுடைய அரசாங்கம். நீங்கள் திருட டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தீங்க. அப்புறம் வந்து நீங்கள் என்னென்ன விஷயங்கள் இன்றைக்கி 1000 ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டருடைய அன்றைக்கி வந்து இதே பிஜேபி தான் தெருவில் நின்று 250 ரூபா 300 ரூபா கேஸ் சிலிண்டர் விலை ஏறினப்போ, பெட்ரோல் விலை ஏறினப்போ மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு விஷயம் என்னன்னா அந்த அக்கௌண்டபிளாக இது அக்கௌண்ட்ல கொண்டு வர பிரைஸ் குறைப்பாங்க. இது குறைக்கிறது அதுதான் இப்ப வந்து இது வந்து இப்ப இருக்கக்கூடிய இந்த ஆட்சிங்கிறது மிக மோசமான ஒரு கட்டத்துக்கு இந்த பொருளாதாரத்தை கொண்டு வந்து சிதைச்சு வச்சிருக்கு. இப்ப இதை மாத்துறதுங்கிறது எங்களுடைய நோக்கம் மட்டும் இல்ல, காங்கிரஸ் உடைய நோக்கமும் அதுதான். இதை மாற்றினால் மட்டும்தான் நல்லதுன்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் சாத்தியப்படக்கூடியதான்றதா. இப்ப இதே விஷயத்த மத்திய அரசு இப்ப காங்கிரஸுக்கு இந்த நிர்பந்தம் இருக்கு. இந்த பொருள் இப்ப ராகுல் காந்தியை பொறுத்த அவங்கள பொறுத்தளவுக்கு அடுத்த ஆட்சிக்கு அவங்க தான் வரப்போறாங்க. இந்த விஷயத்தை மாற்றி அமைக்கணுங்கிற ஒரு தீர்மானத்துல அவங்களும் இருக்கிறப்ப நிச்சயமா இதெல்லாம் சாத்தியப்படுறதுக்கான வழிவகைகள் இருக்கு அப்படின்னு நாங்க நம்புறோம். அப்படி வெளிப்படுத்தல. நம்ம சிதம்பரம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் எத்தனையோ விதமான இதெல்லாம் சொல்லும் போது சொன்னாரு, இந்த விலை உயர்வு வந்துட்டு கடுமையா பண்றாங்க அப்படின்னு தான் சொன்னாரே ஒழிய இந்த விலையை ஏற்றுவதற்கும் இறக்குவதற்கும் கடைபிடிக்கக்கூடிய இந்த அரசனுடைய கொள்கையை அவர் விமர்சிக்கல. ஏன்னா பொருளாதார கொள்கைகள், பொருளாதார சீர்திருத்தத்தினுடைய தொடர்ச்சியாக வந்தக்கூடிய இந்த பொருளாதார கொள்கையை காங்கிரஸ் எந்த நிலையிலிருந்து கடைபிடித்ததோ அதே நிலை தான் பிஜேபி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த திராவிட முன்னேற்ற பாஜக அரசின் தவறான முடிவுகளால் இன்றைக்கு சிதைந்து போன இந்திய பொருளாதாரத்தை மீட்டெடுக்கன்னு வரும்போது இந்த இடத்துக்கு வந்துட்டு இவங்க என்னெல்லாம் சொல்றாங்களோ அதை காங்கிரஸ் என்டார்ஸ் பண்ணாதானே அந்த கூட்டணிக்கு சரி. அப்போ நாங்க எந்த இடத்துல நாங்க தட் இஸ் தேர் அது இருக்கு அப்படின்றதுக்காக நான் சொல்ல வரேன். இப்போ ஒரு கொள்கை ரீதியாக ஆட்சிக்கு வரும்போது தான் பண்ண முடியும். ஆமா பண்ணும்போது இல்ல ஒரு கொள்கை ரீதியான விஷயத்துல அவங்க மாற்றுவாங்கன்னு இப்போ ராகுல் காந்தி கூட கல்வியை பத்தி இவங்க நீட்ட கேட்டபோது என்ன சொன்னாரு, அதை நாங்க அட்ரஸ் பண்ணுவோம்னு சொல்றாரு. சகோதரி நீங்க ராகுல் காந்தியினுடைய பரப்புரையை நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா அவருடைய இதில் வந்துட்டு பொருளாதார விடயங்களை அவர் அழுத்தமாவே பேசவே இல்லை. அப்போ என்ன நீங்க என்ன சொல்றீங்க, விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடியை பத்தி பேசுறீங்க, அது திராவிட முன்னேற்ற கழகம் வற்புறுத்துது, அனைத்து இந்திய அண்ணா நான் என்ன சொல்றேன், என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கடைபிடிக்கக்கூடிய இந்த பொருளாதார கொள்கை இன்னைக்கு பிஎஸ்என்எல் மூடுறதுக்கு முடிவு எடுத்துட்டாங்க. இவங்க வந்து மாறிடுமா காங்கிரஸ் வந்தா?
இல்ல, அதனு- That's the அது- question. இல்ல, இது ஏன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய that- நிலையே அதுல என்ன முடிச்சிட்டோம். அதுல என்ன அப்படின்னா ஒரு 1,27,000 ஒரு 30,000 1,60,000 பேருடைய வேலை வாய்ப்பு எம்ப்ளாய்மெண்ட் ஒரு 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 நிறுவனம். அப்போ நான் இந்த இடத்துல தான் சொல்ல வரேன், நீங்க இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு தெளிவான செய்தியை சொல்லியிருக்கணும் அப்படின்றதுக்காக நான் சொன்னேன். திரு சமரசம், உங்களுடைய தேர்தல் அறிக்கை யார் ஹீரோ? நாங்கள் இல்ல உங்க அமைச்சர் சொல்லியிருக்காரு ஹீரோவும் நாங்க தான், ஹீரோயினும் எங்களோட அறிக்கை தான். திமுகவின் தேர்தல் அறிக்கை உதவாக்கரை தேர்தல் அறிக்கைன்னு இருக்கிறார். இல்லைங்க, இது அதிமுக தேர்தல் அறிக்கை என்பது சூப்பர் ஸ்டார். சூப்பர், வெறும் ஸ்டார் கிடையாது. சூப்பர் ஸ்டார். நீங்க எப்படியாவது கணக்கு போட்டுங்க, எந்த வகையில் போட்டாலும் அங்க வந்து நிற்கும். எப்படிங்க? சொல்றேங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த செல்லாத செக்கில் எத்தனாயிரம் கோடி எழுதுனா என்ன ஆகுது? செல்லாத செக்கில் யார் செல்லாத செக்குன்றது மே 23 தான் தெரியும். அன்னைக்கு தெரியுட்டுங்க. இன்னைக்கு செல்லாத செக்கு தானுங்க. இன்னைக்கு செல்லாத நோட்டு தானுங்க, பழைய நோட்டு தானுங்க. நீங்க அது எப்படி அது நீங்க பயன்படுத்துவீங்க? காங்கிரஸா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், நீங்க இது பாருங்க. இப்ப இவங்க இருக்கிறது கிழிஞ்ச நோட்டு. கிழிஞ்ச நோட்டுல எதுவுமே இல்ல. இவங்க மக்களுடைய நம்பிக்கையை இழந்து இந்த நிக்கிறாங்க. குறுக்கீடு தயவு செய்து வேண்டாம். நீங்க பேசும்போது நான் பேசாம விட்டுறேன், அப்புறம் பேசுங்க. நான் என்ன சொல்றேன்னா, இல்ல அவரு ஐயனார் என்ன சொல்றாரு, செல்ற நோட்டே செல்லாத நோட் ஆக்குனது பிஜேபி தானங்கிறாரு அவரு. இல்லைங்க, அதுதாங்க அவர் சொல்லிட்டாரு. அவர் எதுவும் சொல்லி பண்ணிட்டாருல்ல, அதுக்கப்புறம் எனக்கு அது இதுன்றீங்க. புழக்கத்தில் இருக்குதா உலகத்தில் இருந்தான்னு கேள்வி. நான் வந்து அங்கே எங்களுடைய பாருங்க. தேர்தல் அறிக்கையை பத்தி மட்டும் தான் சொன்னேன். அவர் எங்களுடைய தேர்தல் அறிக்கையை இல்ல அவர் முடிச்சிட்டு விமர்சிச்சு மேடம். ஆரம்பிக்கிறாரு. அதனால தான் interview பண்ண ஆரம்பிச்சேன். மேடம், அந்த மாதிரி நான் நீங்க பேசவே விட மாட்டேன். இல்ல, நான் சொன்னேன் அவர்ட்ட. ஆகையினால நீங்க முதல்ல ஒரு விஷயத்தை பார்க்கணும். எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் என்ற பதவியை கனவில் கூட காண முடியாத செய்தாரோ, அதுபோல எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியில் இருக்கும் வரை ஸ்டாலினை கனவில் கூட காண விட மாட்டார். அந்த அளவுக்கு மக்கள் எந்த வகையில தேர்தல் அறிக்கை எந்த வகையில இல்ல, அதுதான் சொல்றேன். நீங்க இதுல இந்த அறிக்கையில என்ன இல்லைன்னு கேக்குறீங்க. யாருக்கு இல்ல? சரி, எல்லோரும் திமுக எல்லாமும் அறிக்கையை விட பரவ எந்த வகையில உங்களுக்கு பெட்டர் அப்படி சொல்லுங்களேன். இல்லைங்க, அதுதான் சொல்றேன். நீங்க கவிக்கு உதவாதெல்லாம் நாங்க பேசவே மாட்டோம், தேவையில்லை. நாட்டுக்கு மக்களுக்கு என்னென்ன தேவையோ அது 2014 அறிவுபூர்வமாக தேர்தல் அறிக்கை கிட்ட இருக்கு. அனுபவபூர்வமாக அதுல எதெல்லாம் நீங்க நிறைவேற்றிருக்கீங்க? இல்லை, எல்லாமே நிறைவேற்றுங்க. இப்போ இந்த தேர்தல் நடக்கிறதே நாடாளுமன்ற தேர்தல். தயவு செய்து அதை முதல் மனதில் வச்சுன்னு அப்புறம் பேசுங்க. நடப்பது நாடாளுமன்ற தேர்தல். அதிலே எங்களுடைய இயக்கம் வந்து தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் முழு அதிகாரத்தையும் பெற்றது. நாடாளுமன்ற தேர்தலில் என்ன அணுகுமுறையை கையாள வேண்டும் என்பதுதான் இப்போ பேச்சு. எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டு காலத்தில் எந்த அணுகுமுறையை பயன்படுத்தி இப்பவே போயிடும், பொழுது விடிஞ்சா போயிடும், இன்னும் 1 மணி நேரம் இருக்காதுன்னு சொன்ன ஆட்சியை 2 ஆண்டு காலம் மக்கள் தேர்தல் அறிக்கைக்கு வாங்க. இல்லைங்க, அதுதாங்க. அது நீங்க எங்களுடைய பேசிக். நீங்க அஸ்திவாரம் எப்படி கூடாரம் போட சொல்றீங்களா? அறிக்கைக்கு சொன்னீங்கன்னா வீடு தானே கட்ட சொல்றீங்க. கட்டுறது தானே, அப்ப அஸ்திவாரம் போடணும்ல. இல்ல, டைம் இருக்குங்க. ஆகையினால இன்றைக்கு மக்களுக்கு எது எது தேவை என்று அனுபவபூர்வமாக கண்டறிந்த விஷயங்களை நாங்கள் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்திருக்கிறோம். அதை நடைமுறைப்படுத்த முடியும் என்ற நெஞ்செழுத்து இருக்குது. இது நீங்கள் இந்த பிஜேபி தான் ஆட்சி வைக்குது, அதிமுகவே பொம்மை அப்படிங்கிறதெல்லாம் ஜோக். ஓகே. ஆகையினால நாங்கள் சொல்வதை அவர்கள் செய்வார்கள் என்ற இடத்திலே இப்பொழுது இருக்கிறோம் என்பதை மனதிலே பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். அப்புறம் மீது பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். அடுத்த சுற்றில் ஒவ்வொரு அறிக்கையினுடைய முக்கியமான விஷயங்களை பற்றி அடுத்த சுற்றில் விளம்பர இடைவேளைக்கு பிறகு விவாதக்களம் மீண்டும் தொடரும். சிபி காட்டன் வழங்கும் விவாதக்களம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். திரு திருவேங்கிமலை சரவணன், அதாவது இந்த கல்வி கடன், விவசாய கடன் ரெண்டும் ரத்துங்கிறாங்க. ஆமாம், இது எந்த வகையில் சாத்தியம்? அதனுடைய எஃபெக்ட் எந்த அளவுக்கு இருக்கும்? இல்லை, நான் முதல் சப்ஜெக்ட் வந்துடுறேன். சொல்லுங்க. அதாவது இந்த தேர்தல் அறிக்கைங்கிறது ஆட்சியை மாற்றம் செய்யக்கூடிய அளவுக்கு சக்தி படைச்சதுன்னு 67 பேரறிஞர் அண்ணாவோட தேர்தல் அறிக்கை தான் காங்கிரஸே தூக்கி போட்டது. அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை எப்போதும் முரசொலி மாறன் அவர்கள் இது பண்ணுவாங்க.
அப்புறம் இந்த பக்கம் எம்ஜிஆர், அப்புறமா ஜெயலலிதா, அதுக்கப்புறம் கலைஞர். இது இப்போ இந்த தடவை தேர்தல் இதுன்னா மிகப்பெரிய 2 ஆளுமை இல்லை. அதிமுகவில் ஜெயலலிதாவும், இங்கே கலைஞர் இல்லை, இங்கே திமுக கலைஞரும் இல்லாத சந்திக்க போகிற 2 இரு துருவங்கள் கட்சி. இப்போ அண்ணா ஒன்று சொன்னார், கலைஞர் வந்து எம்ஜிஆர் இருக்கும் போகும்போதே தோத்துட்டார் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச அண்ட புழுகு, ஆகாச புழுகு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பேன். அண்ணா சமரசம் புழுகு ஒரு புழுகு இருக்குது. உதாரணத்துக்கு 4 இடைத்தேர்தல் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது தமிழகத்தில் நடைபெற்றது. அந்த 4 சட்டமன்ற இடைத்தேர்தலில் மாயவரம் அண்ட் அண்ணா நகர் 2 முதல்வர் அதை சொல்லிடுறேன் ஜெயிச்சார். அதுக்கு அடுத்தது என்னன்னா, எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது உள்ளாட்சி மன்றத்தை திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்றிடுச்சு. இப்போ அது செகண்டுக்கு இப்போ தேர்தல் அறிக்கைக்கு வரேன். தேர்தல் அறிக்கையில் இந்த இதில் ரொம்ப பாராட்ட வேண்டிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை என்னன்னா, மத்திய அரசுக்கு மாநில அரசு கொடுக்கின்ற, மாநில அரசிலிருந்து செல்கின்ற பணம் வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் 60% கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய அற்புதமான ஒரு இது. அடுத்தது வந்து நீட் தேர்வு எல்லாமே சொல்லிட்டாங்க. நீட் தேர்வை புறக்கணிக்கணும்னு இவங்க ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. இப்போ ஏடிஎம்கேல வந்து அவங்களோட ஆளுங்கட்சி, அவங்களோட ஆதரவு கட்சி தான் இப்போ பாஜக இருந்துகிட்டு இருக்கு. அது சொல்லலாம். ஐயா சொன்னார், ராஜீவ்காந்தி வந்து இந்த நீட்டை பற்றி ஒன்றுமே சொல்லலை. ராகுல் காந்தி நாகர்கோயிலில் நடைபெற்ற அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் ராகுல் காந்தி என்ன சொன்னார்னா, இந்த நீட் விஷயமாக தமிழ்நாட்டின் கோரிக்கை நிச்சயம் பரிசீலிக்கப்படும் தான் அந்த பொதுக்கூட்டத்தில் அவர் சொல்லியிருக்கார். அப்படி இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல இன்னொரு விஷயம் இருக்கு. அம்மையார் ஜெயலலிதா மீது வழக்கு தொடுக்கப்பட்ட போது அதை எதிர்த்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்ணாங்க. அப்போ கோவையை சேர்ந்த விவசாய கல்லூரி மாணவிகள் உயிரோடு 3 பேர் கொளுத்தப்பட்டாங்க. அவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. அந்த ஆயுள் தண்டனை வந்து சட்டமன்றத்தில் அமைச்சர்கள்லாம் இது பண்ணி அதை ரத்து செய்யணும்னு கவர்னர் கொடுத்தோன்னா கவர்னர் ரத்து செஞ்சிட்டார். அதே இது 27 வருடமாக அவங்க நேரடியாக குற்றத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கவர்னர் ரத்து பண்ணுறார். ஆனால் ராஜீவ்காந்தி அசாசினேஷனுக்கு நேரடியாக எந்த விதத்திலும் தொடர்பில்லாத பேரறிவாளன் போன்ற 7 பேர்கள் 27 ஆண்டுகளாக சிறைச்சாலையில் இருக்காங்க. 27 இருக்காங்க. அவங்கள வெளியிடுன்னு தமிழகம் அதே பேச்சு தான் எல்லாம் வராங்க. கவர்னருக்கு இது பண்ணாங்க. அதிமுக என்ன சொல்றாங்க, நாங்க வந்து குடியரசுத் தலைவருக்கு அழுத்தம் கொடுப்போம், மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுப்போம்னு. சென்னையில் இருக்கிற ஒரு கவர்னருக்கு ஏன் அங்கே போய் அழுத்தம் கொடுக்கணும்? நீ என்ன அனுப்பியா அனுப்ப மாட்டியா? இது பண்ண வேண்டியதானே. இது போராட்டம் வந்து மற்ற கட்சியெல்லாம் கவர்னர் மாளிகை முன்னாடி போராட்டம். என்ன சார் இதில்? என்ன சார் காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன சார்? காங்கிரஸோட நிலைப்பாடுகள் வந்து இப்போ காங்கிரஸ் ஒன்றும் ஆள் இல்லை சார். மத்திய அரசு காங்கிரஸ் ஒன்றும் ஆள் இல்லை. நிலைப்பாடு வேற. அதுக்கப்புறம் வருஷம் நான் என்ன சொல்றேன், ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னர்னாங்க. கவர்னர்ங்கிறது இஸ் பப்ளிக் ரெப்ரஸன்டேட்டிவ். வெதர் இஸ் எ ரெப்ரஸன்டேட்டிவ் ஃபார் பப்ளிக் கிடையாது. அவர் ஒரு சாதாரண ஆள். இங்க வந்து மக்களின் பிரதிநிதி அமைச்சர்கள்லாம் சேர்ந்து முதலமைச்சர் தலைமையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றா, அதை நிறைவேற்ற கவர்னர். 7 பேர் விடுதலையில் உங்களுடைய நிலைப்பாடு? 7 பேர் விடுதலையை பற்றி இப்போ ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா, சட்டப்படி ஏதோ அது செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு எந்த அப்ஜெக்ஷன் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதை முதல்ல நம்ம கவனத்தில் எடுக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் சட்டப்படி அவங்க வந்து வழக்கு இருந்தது, அதனால அப்போ யாராலையும் ஒன்றும் பண்ண முடியலை. இப்போ அவரும் அதை தான் சொல்லியிருக்காரு, சட்டப்படி இப்போ வந்து எந்த நிமிஷமும் அவரை விடுதலை செய்யலாம். அதுக்கான உத்தரவு வந்து கவர்னர்கிட்ட அந்த ஃபைல் உட்காந்துருக்கு. அதை வந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மாநில அரசு வந்து இன்னைக்கு அதிமுக அரசு செய்கிறதுக்கு தவறுறாங்க. அதை பற்றி அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனால் இப்போ திரும்ப வந்து அதை பற்றி இவங்க தேர்தல் அறிக்கையில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக என்ன செய்யுது, எதிர்த்து அதுக்கு குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. பயங்கரவாதிகள் போல அவங்களை சித்தரிக்கிறாங்க, எதிர்த்து பேசிட்டு இருக்காங்க. தயவு செய்து நான் இப்போ கவிஞருக்கு சொல்லிக் கொள்கிறேன், இந்த 7 பேர் உள்ளத்தல்லது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அது ஓகே, அது ஓகே சார். நம்பர் 1. 2வது இருங்க, 7 பேர்ல அந்த ஒரு ஆள் அந்த நளினி வந்து இது தூக்கு தண்ணி ஆயுள் தண்டனையா மாத்துறது மட்டும்தான் கலைஞர் போய் ஒத்துக்குனாரே தவிர இவங்களை விடுதலை செய்யறது வந்து அப்பவே வந்திருப்பார். அதுதான் இப்ப சொல்றேன் நாங்க. ஆகையினால நீங்க நான் அது சொல்றேன் பாருங்க,
7 பேரும் வெளியே வந்தாக வேண்டும் என்று புரட்சி தலைவி அம்மா அவர்களே சட்டமன்றத்திலே தீர்மானம் போட்டார். அதையே எடப்பாடியார் ஊர்ஜிதப்படுத்துகிறார். எந்த வகையில் வேண்டுமானால் வெளியே வந்தே தீர வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்திருக்கிறார். ஆகையினால இந்த அரசாங்கம் செய்ததில் அதில் ஏன் நிற்குதுன்னா, இங்கே இவர் ஒரு பெரிய கேள்வி வச்சார். மாநில அரசு மட்டும் தமிழகத்தில் மட்டும் நடந்ததா இருந்தால் அவர் எப்போ வெளியே வந்திருப்பார். மத்திய அரசு அதில் ஈடுபட்டு இருக்கின்ற காரணத்தினால், ஒரு பிரதமரே கொலை செய்யப்பட்டார் என்ற காரணத்தினால் சிக்கல் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எங்க பிரச்சனையில எல் முனை அளவும் கூட அதிமுகவும் ஒரு தெளிவற்ற நிலையில இருக்கிற மாதிரி தோணுது. வாட் இஸ் யுவர் ஒபினியன் ஆன் திஸ்? இல்ல, இப்ப இவங்களுடைய கருத்து, இவங்களுடைய நிலைப்பாடெல்லாம் தாண்டி ஒரு இறுதி நிலைக்கு அது வந்துருச்சு. என்னைக்கு வந்துட்டு 161ன்னு நம்ம வந்துட்டோமோ அந்த இடத்துக்கு வந்துட்டு உச்சநீதிமன்றம் சொல்லி இந்த மாநில அரசு ஒரு முடிவு எடுத்துருச்சோ, மாநில அரசு ஒரு முடிவு என்றால் இதில் கவர்னர் அப்பாற்பட்டவர் அல்ல. இந்த கான்ஸ்டிடியூஷனை பற்றி தெளிவான புரிதல் அங்கே இருக்குது. இந்த அரசு முடிவு எடுத்துருச்சு அப்படின்னோம்னா இவர் வந்துட்டு அதை அப்ரூவ் பண்ணி ஆகணும். இல்லை அவருக்கு ஏதாவது ஒரு விடயத்தில் அவருக்கு வந்துட்டு தெளிவு பெற வேண்டும் என்றால் அப்போ அவர் வந்துட்டு அதை திருப்பி அனுப்பலாம். திருப்பி அனுப்பிய நிலையில் மீண்டும் இந்த அரசு திருப்பி அனுப்பிச்சுன்னா, இல்லை இதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது, ஆனால் இது தான் வந்துட்டு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொண்டு ஏற்பளிக்க வேண்டியது தான் ஆளுநர். ஏனெனில் அவர் இந்த அரசினுடைய அரசமைப்பு ரீதியான தலைவர். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அரசமைப்பு ரீதியாக செய்யக்கூடிய பணிக்கு இவர் தடையாக இருக்கக்கூடாது. ஸ்டாம்பிங் அத்தாரிட்டி, நாட் ஸ்டாம்பிங் பேட், இஸ் ஸ்டாம்பிங் அத்தாரிட்டி. அப்போ அந்த அத்தாரிட்டியை வந்துட்டு அவர் எப்படி செய்யணுன்றது திட்ட தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்குது. எனவே அவர் காலம் தாழ்த்துவது, அப்படியே கிடப்பில் போடுவது, இந்த அரசு என்ன கேட்கிறதுன்னு பார்ப்பது என்பதற்கான இடமே இல்லை. இன்னும் சொல்ல போனா அவர் அப்படி இந்த மாதிரி இதை காலம் தாழ்த்தி கொண்டு போவது அப்படின்றது ஒரு விதத்தில் அரசமைப்பு சட்டத்தினுடைய அவருக்கு அளிக்கப்பட்ட ஒரு அதிகாரத்தை அவர் தவறாக பயன்படுத்துகிறார் என்றே தோணுது. ஆமா ஆமா, செய்யக்கூடாது. அப்போ நீங்க ஒண்ணு பாருங்க, எத்தனையோ சட்டங்கள் எல்லாம் தமிழக அரசு வந்துட்டு தயாரிக்குது, உருவாக்குறாங்க, நிறைவேற்றாங்க, வலியுறுத்துவோம் அதிமுக சொல்றாங்க இல்லையா? அது எந்த வகையில்? இல்ல அவசியமா அது அப்படி ஒண்ணு இல்ல. 72 போது அவர்கிட்டையும் 161 போது இவர்கிட்டையும் வரும்போது இவங்க நேரடியா ஆளுநர் கேட்கறாங்க, நீங்க ஏன் நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கலாம். இப்போ இவங்க நிறைவேற்றக்கூடிய சட்டங்களை உடனடியாக ஏற்பளிக்கக்கூடிய நிலையில் இருப்பவர் தனித்து அவர் முடியல அப்படின்னம்னா அவர் 2வது அட்மினிஸ்ட்ரேஷன் ஆகுதா இல்லையா? 2வது ஆட்சி அதிகாரம் ஆகுதா இல்லையா? அப்ப இதை அனுமதிக்கிறதா அதிமுக அரசு என்கின்ற ஒரு கேள்வி எழுதா இல்லையா? அப்ப இது வந்துட்டு எவ்வளவு பெரிய சிக்கலை உண்டாக்குது பாருங்க. இந்த 7 பேரும் எடப்பாடியார் ஆட்சியில் வெளியே வருவார்கள், எதிர்பாருங்கள். நம்பிக்கையோடு காத்து நிச்சயமா. இவ்வளவு நாளைக்கு முன்னாடி பண்ணிருக்கணும். ஏன் இது இன்னைக்கு வரைக்கும் அவங்க தள்ளி போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா இதுக்கு காரணம் நமக்கு தெரியல. இது இவ்வளவு நாள் வந்து அவங்க கவர்னர்ட்ட கடன் தள்ளுபடி பத்தி நாம ஆரம்பிச்சோம். கடன் தள்ளுபடி நான் சொல்றேன், விவசாய கடன், கல்வி கடன் வந்து நீங்க ராகுல் காந்தி இப்ப ஆட்சிக்கு வந்த மாநிலங்கள்ல இப்ப அதை வந்து பண்ணிருக்காங்க. இந்த காங்கிரஸ் உடைய ஆட்சி இப்போ எங்கெங்கெல்லாம் வந்ததோ அந்த மாநிலங்களில் இப்போ தள்ளுபடி செஞ்சுருக்காங்க. இந்தியா முழுமைக்கு அதை செய்வாங்க நிச்சயமாக, அந்த நம்பிக்கை இருக்குது. எங்களுடைய கோரிக்கை அது ஒன்று, அங்கே நிச்சயமாக அது நிறைவேறும். கல்வி கடனையே அதுதான். நீங்கள் வந்து கல்வின்றைக்கு இந்த இப்போ பொருளாதார ரீதியாக இன்னைக்கு இந்த நாடு வந்து மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. ஒன்றா பார்க்க முடியுமா? விவசாய கடனையும் கல்வி கடனையும் இல்லை, இது நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு வந்து கடந்த 45 வருடங்களில் மிக மோசமான வேலைவாய்ப்பு இல்லாத ஒரு நிலையை இந்த 5 வருஷ ஆட்சியில் உருவாக்கி இருக்குன்னு சொல்லி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. அப்போ ஏன் இவ்வளவு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு? அப்போ இந்த இளைஞர்களுடைய வாழ்க்கை இவ்வளவு மோசமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறப்போ படிச்சுட்டு ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா கடந்த கூட்டா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க 6 இளைஞர்கள். யாருடைய ஆட்சியில்? பாஜகவுடைய ஆட்சியில் சில மாதங்களுக்கு முன்பு. வேலை கிடைக்கல. அதான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு முடிச்சவங்க. ஒரு இடத்துல வந்து மேடம் என்னோட டவுட் என்னன்னா, ஒரு இடத்துல என்ன சொல்றீங்க, வேலை இத்தனை கோடிக்கணக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கும்னு சொல்றீங்க, இன்னொரு இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்காதனால கல்வி கடனை தள்ளுபடி பண்ணுன்றீங்க. இது ஒரு முரண்பட்ட ஒரு அப்ரோச்சா இல்லையா? இப்ப பாருங்க, படிச்சுட்டு வேலை இல்லாம உட்கார்ந்துருக்காங்க, அவங்கள கடனை கேட்டு அதை வந்து பேங்க்ல என்ன செய்யறாங்க, ஒரு பிரைவேட் ஏஜென்சிட்ட ஒப்படைச்சு அவங்க போய் ரெக்கவரிக்கு அவங்க த்ரெட்டன் பண்ணி மதுரையில லெனின் ஒரு பையன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். இது மாதிரியான விஷயங்கள் நடக்குதுங்கிறதுனால முதல்ல நம்ம வந்து இந்த இளைஞர்களை முதல்ல அந்த கடன் பிடியிலேருந்து காப்பாற்றுறது அரசனுடைய கடமை நாங்கள் நினைக்கிறோம். அதான் எங்களுடைய தலைவர் அதை வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் வந்துட்டு வேலை வாய்ப்பை உருவாக்குறது அடுத்த கட்டம். இப்போ நீட்டு பற்றி இப்போ நான் அவசியம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீட்டு வந்து நம்முடைய சுருக்கமாக சொல்லுங்க, பிரேக்குக்கு டீட்டெயிலாக மாநில
இப்போ வந்து மாநில அரசுல அந்த யாருடைய ஆட்சியில வந்துட்டு அது நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த எடப்பாடி ஆட்சியில தான் இது நடக்குது. வந்து இத்தனை வருஷமா வந்து அது வந்து மாநிலங்கள் முதல்ல அது கொண்டு வரப்பட்டப்போ மாநிலங்கள் வேணான்னு சொன்னா நிச்சயமா அதுக்கு எக்ஸப்ஷன் இருக்குன்னு சொல்லி காங்கிரஸ் நீட்டை பற்றி விளக்கமா விரிவா பேசுவோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு விவாதக்களம் மீண்டும் தொடரும். சிபி காட்டன் வழங்கும் விவாதக்களம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். திரு ஐயநாதன், இந்த நீட் தேர்விலிருந்து விலக்குங்கிறத திமுகவும் சொல்லுது, அதிமுகவும் சொல்லுது. அது பிராக்டிக் சொல்லிடுங்க, அது சாத்தியமா? அது ஏன் சாத்தியம் இல்ல? நீங்க வந்து காங்கிரஸ் முன்னாடியே இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணியாச்சு. ஆமா, இப்போ தமிழக அரசு வந்து நீட்டுக்கான கோச்சிங் கிளாஸ்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. 2வது வருஷம் நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் எப்படி என்ன பொறுத்த அளவுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து இவங்க தான். நாங்க எங்களை பொறுத்த அளவுக்கு ஆரம்பத்துல இருந்தே நீட் வேண்டாம்னு சொல்லி தொடர்ச்சியா எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காரு எங்க தலைவர். அதே போல போராட்டங்களை நாங்க முன்னெடுத்தோம். வரிசையா எவ்வளவு போராட்டம் நடத்திட்டே இருக்கோம். இப்போ நாங்க அந்த கோரிக்கையை நாங்க முன்வைக்கிறோம். எந்தெந்த மாநிலங்கள் விரும்பலையோ அந்தந்த மாநிலங்களை விலக்கு அளிக்கலாம் அப்படிங்கறத காங்கிரஸ் ஏற்கனவே சொன்னதுதான். ஆனா இவங்க ஜெயலலிதா இருந்தா கூட இது வந்திருக்காது. அவங்க முதலமைச்சர் இவங்களுடைய காலத்துலதான் இது நிறைவேற்றப்படுது. இவங்க இன்னைக்கு 7வது 8வது படிச்சாலும் பொது தேர்தல் அளவு கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. வந்து இவ்வளவு மோசமான நீங்க பாஜகவுடைய நிலைப்பாடு என்ன? இவங்களோட கூட இருக்கக்கூடிய பாஜகவுடைய நிலைப்பாடு என்ன? நீட்டை ஆதரிச்சுதான் அவங்க இன்னைக்கு வரைக்கும் இங்கே லோக்கல்ல இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸ் பேசிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பாஜக தலைவர் நீட்டை பத்தி இது சாத்தியமா? அது இல்ல, ரெண்டு பேருமே சொல்றாங்க. நான் அதனால தான் சொல்ல வரேன். அவர் ஐயா சொன்ன மாதிரி இல்லை, ராகுல் காந்தி பேசினவர் வந்துட்டு அதோட அடிப்படையை தொடரலன்னு. நான் என்ன அப்படின்னா, நீட்டு தேர்வை காங்கிரஸ் ஏன் இன்ட்ரோடியூஸ் பண்ணுது அப்படின்னோம்னா, அதுக்கு அடிப்படை காரணமே வந்துட்டு மருத்துவம் பொறியியல் போன்ற கல்வியை தனியாரிடம் தனியார் மயமாக்கல். இன்னும் நல்லா சொல்ல போனால் நித்தி ஆயோக்னுடைய இணையதளத்தில் நீங்கள் போனீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் எஜுகேஷனை வந்துட்டு ஓப்பன் டு பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ளூடிங் FDI. ஒரு நிறுவனம் ஒன்று இருக்கு, இங்க இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் வந்துட்டு லாப நோக்கோடு ஒரு கல்லூரியை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட கல்வி நிறுவனங்கள் அனைத்துக்கும் ஒத்த நுழைவு தேர்வா இதை இது பண்றாங்க. அப்போ அந்த பாலிசியை மாறாத இங்க மட்டும் எப்படி விலக்கு தெரியாது. அப்போ இந்த இடத்த தான் புரிஞ்சுக்கிட்டு பேசுங்கன்னு நம்ம சொல்றோம். ஆனா அது புரியாமலே நீங்க விலக்கு வேணும்னா அது எப்படி? அது அப்படி ஒண்ணு பண்ண மாட்டாங்க. என்ன கேள்வி? கொள்கை முடிவை அது சமரசம் இல்லைங்க, நடக்கும். மொட்டையே சுத்தமா அடிச்சாச்சு. இன்னொரு விஷயம் உங்ககிட்ட நான் மெயினா இதுங்க, மொட்டையே அடிச்சாச்சு, அதுக்கப்புறம் பூ வச்சுங்கன்னு சொல்றாங்க. எது ஒன்று நீங்கள் எந்த கெடுதலும் எந்த தீமையும் எந்த மக்கள் விரோதமும் நடந்தது திமுகவில் தான். எந்த வேணும் டேட் வரையும் நான் சொல்ல தயார். ஆனால் அது அவங்களே எதிர்த்து அதுக்கப்புறம் போராடுவாங்க. இதுதான் எல்லாருடைய தேர்தல் அறிக்கையில 1500 ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லிருக்கீங்க. நடைமுறையில் சாத்தியமா சார்? ஏங்க இல்ல, நாங்க அதெல்லாம் பிராக்டிகலா பார்த்துட்டுமே. நம்ம இது சொன்னா அது போய் சேருதா இல்லையானெல்லாம் பார்த்துட்டோம். அதெல்லாம் நாங்க பார்த்து அனுபவபூர்வமா நாங்க செய்யறோங்க. கற்பனையா எதுவும் செய்ய மாட்டோம். மக்கள் என்ன மக்களை கவர்வதற்கான கவர்ச்சி திட்டம் தான். கவர்ச்சி இல்லைங்க, தேவைங்க. மக்களுக்கு எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், அதான் எங்க கொள்கை. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், அதான் எங்க 1500 ரூபாய் எல்லாரும் எல்லாம் பெற்ற முடியுமா? ஏங்க நீங்க அவங்க உங்க சக்தி இருக்கு. நீங்க இது வந்து குதர்க்கமான கேள்விகள் தயவு செய்து வேண்டாம். நான் தான் சொல்றேன், எந்த நிலையில் யார் எப்படி வைத்து விட்டு சென்றாலும் அவர்களை உயர்த்துவதற்குரிய எல்லா வழிவகைகளும் செய்கிறோம். அதுவரையிலும் அவர்கள் என்ன, நீங்க மீன் சாப்பிடுறேன்னா மீன் தூண்டில் மீன் கொண்டு அது ஒரு ட்ரிப் சொல்றாங்க, நீ அக்கவுண்ட்ல தான் பண்ணணும்ங்கறாங்க பல விஷயங்கள். ஆகையினால நாங்க அது முதல்ல சாப்பாடு முழுதும் இப்போ சாப்பிடுறதும் கொடுத்துட்டு நாளைக்கு சாப்பிடுறதுக்கு என்ன வழின்றதும் சொல்லுங்க. அதாவது இப்போவே ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு, இந்த 1500 ரூபா கொடுக்கறது எங்களுக்கு ஓட்டு வங்கி ஆகுங்கிறாரு. அதுவே தப்பு. நான் சொல்லி முடிச்சேன், அதுக்கப்புறம் பேசுகிறேன். நீங்கள் சந்திரசேகர் நீங்கள் சொன்னீங்க, அந்த வந்து எப்படி வந்து கல்வி கடன் ரத்து, அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு. மொதல் வந்து அவன் கல்வி கடனில் வந்து வட்டி மேலே வட்டி கட்டிட்டு இருக்கான். லட்சக்கணக்கான கோடிகள் அள்ளிக்கிட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டான். பேங்கை திவாலாக்கி போயிட்டான். அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டை அவன்கிட்ட வரி வசூல் பண்ண முடியல. சாதாரண கல்வி கடன் வாங்கினவன் வட்டி மேலே வட்டி ஆகிட்டு அவனால்
தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு குடும்பங்கள் எவ்வளோ போயிடுச்சு. அதனால தான் முதலில் கல்வி கடன் ரத்து, அதுக்கப்புறம் வேலைவாய்ப்பு. இப்போ நீங்கள் இன்னொன்று சொல்கிறீங்க, நீட் தேர்வை ஏன் ரத்து செய்ய முடியாது? ஏன் செய்ய முடியாது? இப்போ வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னா ஒன்று எம்ஜிஆர் காலத்தில் வந்தது. இதெல்லாம் எம்ஜிஆரும் மோடியும் ஒரு வகையில் ஒரே மாதிரி ஆனோம். முற்போக்கு சமுதாயத்துக்காக இவங்க பாடுபட்டவங்கள தவிர இவங்கெல்லாம் வந்து பிற்போக்கு சமுதாயம், பிற்பட்ட சமுதாயம், எம்பிசி, பிசி இவங்களுக்காக ஒன்றும் இல்லை. இதெல்லாம் நீங்கள் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா முற்போக்கு சமுதாயத்துக்காக ஆதரவானது தான் இந்த நீட்டுங்கிறது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், அப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வைக்கும்போது கலைஞர் வந்தவங்க தான் என்ட்ரன்ஸே தூக்குனாரு. அதுக்கப்புறம் எதுக்கு +2 அந்த எக்ஸாம்லாம் நீட் ஏன் வைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்கு. வேற எந்த ஸ்டேட்லையும் இவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல. எந்த ஸ்டேட்லையும் இன்ஜினியரிங் இவ்வளவு கேள்வி என்ன சார்? நீட்டை பத்தி சார் இல்ல சார், நான் சொல்லிடுறேன் சார். தூரம் டிராவல் பண்ணதுக்கு என்னோட கேள்வி கேளுங்க. ஒரே நிமிஷம் இருங்க, நான் சொல்லி முடிச்சறேன். கேள்வி இந்த நீட் சார், என்னோட கேள்வி கேட்டுங்க. நீட்ல இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிட்டோம், பிளஸ் நீட்டோட பிஜி இருங்க சார், என்னோட கேள்வி முடிச்சறேன். பிஜி என்ட்ரன்ஸ் நீட்ல நடந்தது இல்லையா? தமிழ்நாடு ஸ்டூடண்ட்ஸ் நிறைய பேர் ஜெயிச்சிருக்கிறதா ப்ரூஃப் கொடுத்திருக்காங்க. அப்ப ஏன் சார் அரியலூர் பொண்ணு அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்குது? நீங்க அதெல்லாம் அப்புறமா ஏன் +2 எக்ஸாம் வைக்கிறீங்க? இப்ப நான் சொல்ற கேளுங்க, கொஞ்சம் என்ன பேச விடுங்க, நீங்களே பேசாதீங்க. நான் என்ன சொல்றேன், நீட் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி நீட்டை இது பண்ணிடு. நீட்டுங்கிறது என்ன? இப்போ வந்து உங்க தலைமுறை 5 தலைமுறையா பட்டதாரியா இருப்பீங்க. என் தலைமுறை விவசாயம் கலப்பை பிடிச்சேன். இப்பதான் நான் படிச்சிருப்பேன். ஒரு உதாரணத்தை சொல்றேன், படிச்சிருப்பேன். ஒரு முற்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த உயர்ந்த ஜாதி வகுப்பை சேர்ந்த 10 தலைமுறையா பட்டதாரியா இருப்பான். 11 தலைமுறை சர்வசாதாரணமா அவனுக்கு ஜெனட்டிக் ஃபேக்டர், மெமரி பவர் ஸ்ட்ராங்கு. இப்போ ஏன் சமுதாயம் இருக்க கலப்பை பிடிச்சவன் நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் தலைமுறை. எங்களுக்கு எங்கே அந்த மெமரி பவர் உண்டானது தான். அதனால வந்து இன்டைரக்டா ஃபார்வர்ட் கம்யூனிட்டி உயர்த்துறதுக்காக கொண்டு வரப்பட்ட பேக்வர்ட் கிளாஸையும் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸையும் அமுக்கிறதுக்காக கொண்டுப்பட்ட மறைமுக தாக்குதல் தான் அந்த நீட்டுங்கிறது. அந்த நீட்டை ஒழிக்கணும். நீட்டை இது பெரியார் பிறந்த மண்ணு சார், இங்கே வந்து இதெல்லாம் நடக்கவே நடக்காது. அதனால நீட்டு நிச்சயம் வந்து எப்படி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கலைஞர் ஒழிச்சாரோ அதே மாதிரி ராகுல் காந்தி அதானே சொன்னாரு. இல்ல தமிழ்நாட்டுல சொன்ன அந்த கவர்ச்சிகரமான அறிக்கை மாதிரி திமுக அது மாதிரி கவர்ச்சிகரமான அறிக்கை இல்லையோ? இது எல்லாமே ஆக்கப்பூர்வமான திட்டங்களை மட்டும் தான் நாங்க சொல்லியிருக்கோம். தொலைக்காட்சிலாம் கொடுத்த ஒரு திமுக அறிக்கை ஒரு காலத்துல எங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு தொலைநோக்கோட இந்த மாநிலத்தினுடைய நலன் பாதுகாக்கப்படணும், பொருளாதார ரீதியாக அல்ல மாநில உரிமைகள் பாதுகாக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் மொழி சார்ந்து பல விஷயங்களை வந்துட்டு இதில் உள்ளடக்கி நாங்கள் இந்த தேர்தல் அறிக்கையை மிக ஆக்கப்பூர்வமாக தான் தயாரிச்சிருக்கோம். யாரையும் வந்து ஏமாத்துறதுக்காகவோ கவர்ச்சிகரமான திட்டமோ அப்படி எதுவுமே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திட்டமே அப்படி தான் இருக்குது. வந்து இன்னைக்கு இவங்களுக்கு ஆட்சியில் இருக்கிறாங்க. யார் இருக்கிறது? அதிமுக இருக்குது, 5 வருஷமாக இருக்குது, 8 வருஷம், 8வது வருஷம். அதே போல் மத்தியில் அவங்களோட தான் இணக்கமாக இருக்கக்கூடிய பாஜக. இவங்க எல்லாரும் வந்து இது வரைக்கும் செய்யாத எதையோ புதுசாக செய்ய போகிறது மாதிரி புதுசாக கவர்ச்சிகரமான திட்டத்தை கொண்டு வந்து மக்களை ஏமாத்தலாம் நினைக்கிறாங்க. ஆனால் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 ஆட்சியிலையும் என்ன மாதிரியான பாதிப்புகள் இங்கே உருவாக்கப்பட்டுச்சு, எந்த அளவுக்கு பொருளாதாரம் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, வேலைவாய்ப்பின்மை பெருகி இருக்கு, விவசாயிகள் வந்து எல்லா இந்தியா முழுக்க மிகப்பெரிய ஒரு அழிவை நோக்கி செல்றாங்க. அவங்க இன்னைக்கு ஏமாத்துறதுக்காக ஒரு 6000 ரூபாய் தரேன்னு சொல்றாங்க. 1500 இந்த அளவுக்கு எடுபடும். இரண்டாவது கேள்வி, இந்த ஒவ்வொரு கட்சியும் வந்து தேர்தல் அறிக்கை வெளியிடுறாங்க இல்லையா? அந்த கோர்ட் வந்து ஒரு அஃபிடவிட்டா ஃபைல் பண்ணுங்கன்ற ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்காங்க. இந்த ரெண்டத்தை பத்தி உங்க டீடைல் ஐ வாண்ட் டீடைல் டிஸ்கஷன். இல்ல அடிப்படையில் வந்துட்டு வறுமை ஒழிப்பு அப்படின்றது வந்துட்டுங்க ஒரு நீண்ட கால திட்டத்தை வச்சு தான் பண்ண முடியும். நம்ம நாட்டில் வந்துட்டு அறிவிக்கப்பட்ட வறுமை கோட்டை டெம்பரரி ரிலீஃப் தான். ஆமா, டெம்பரரி. இது எப்படி ஒரு பர்மனன்ட் ஆகும்? அப்படின்னா எக்கனாமிக் பாலிசி பிரின்சிபல்ஸ் வந்துட்டு அதனுடைய பெனிஃபிட் வந்துட்டு கீழே இறங்கலன்னு தானே அர்த்தம். இட் ஷுட் ஹேவ் டு பெர்கோலேட் இன்டு தி பாட்டம் ஸ்ட்ராட்டம் ஆஃப் தி சொசைட்டின்னு சொல்லுவாங்க. அது இல்ல. அது ரெண்டாவது, இவங்க சொல்லக்கூடிய அந்த குறைஞ்சபட்ச கணக்குக்கே 42 ரூபாய் 34 ரூபாய் கணக்குக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அதுலேயே 29% பேர் கீழே இருக்காங்க. புரியுதுங்களா? இது வந்துட்டு பேரஸ்ட் ஆஃப் மினிமம் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்தை வச்சு இவங்க போட்டிருக்க கணக்குக்கே இவ்வளோ இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன், உங்களால் மாற்ற முடியாத ஒரு இடத்துல நீங்கள் 1500 ரூபா கொடுத்துட்றீங்க. இது எப்படி அவங்களுடைய வாழ்நிலையை வந்துட்டு உயர்த்துன்றதை நீங்க பாத்துருங்க. அப்போ அதான் நான் சொன்னேன், அதனால தான் சொன்னேன், நான் முன்னாடியே வந்துட்டு இந்த பொருளாதார கண்ணோட்டம் வந்துட்டு இந்த 2 அறிக்கையிலையும் இல்லை அப்படின்னு சொன்னேன். நீங்க கேட்ட நிறைய வழக்குகள் வருது இல்லையா? ஆமா, யாருடைய பணத்தை எடுத்து உங்க வாக்குறுதியா கொடுக்குறாங்க அப்படின்ட்டு பல வழக்குகள் பெண்டிங்ல. அதுல ஒரு லெவல் இருக்கு. கோர்ட் cannot go beyond this. நீங்க வந்து அந்த இடத்துல உட்கார்ந்தாலும் நான் வந்து எடுத்து உட்கார்ந்தாலும் மறுபடியும் நாம் இதை எதிர்ப்போம். காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா, நாம தான் மக்களினுடைய விஷன் வந்துட்டு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கேரக்டரோட வந்து ஆட்சி அமைக்கிறோம். அப்ப நம்ம நிர்ணயிக்கிறது வந்துட்டு நீதிமன்றம் தலையிடாது.
ஸோ தெர் இஸ் அதான் சொல்ல வருது இந்த லக்ஷ்மண ரேகா. இந்த அவங்க வரமாட்டாங்க ஒரு இன்ஸ்டிடியூஷனுடைய இதில் வந்துட்டு அவங்க வந்துட்டு தலையிட மாட்டாங்க. இப்போ 2000க்கே வந்துட்டு அதானே சொல்லிட்டாங்க. அந்த அரசு அது முடிவெடுக்குது, அதை தேர்ந்தெடுத்தவங்க அவங்க. எனவே வந்துட்டு இதில் அவங்க சொன்ன பிரின்சிபலுக்கு எதிராக இருக்கிற இடத்த மட்டும் நீக்குங்கன்னு தான் சொல்லிட்டு அந்த உயர் வகுப்பு வெள்ளக்காடுகள்லாம் வந்துட்டு நீங்கள் தரவான துட்டு அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிச்சுது. அந்த 2000 ரூபா போட்டாங்கல்ல, 2000 ரூபா ஒன்று 1000 ரூபா போட்டாங்களே, அதில் வந்துட்டு அந்த மாதிரி அப்படி சொன்னாங்க. அப்போது இங்கே என்ன அடிப்படையில் என்ன அப்படின்னு கேட்டிங்க, அந்த விஷன் வந்துட்டு இவங்க வந்துட்டு ஐநாவினுடைய நெறிகாட்டல் படியே இல்லை வறுமை ஒழிப்பு திட்டம் பொறுத்து. ரெண்டாவது விஷயம் என்னன்னீங்கன்னா, வாழ்வாதார பாதிப்பு தொடர்பாக அந்த 2 அறிக்கைகளையும் ஒரு காமன் ஃபேக்டர் இருக்குது. காவிரி படுகையை வந்துட்டு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேணும்னு சொல்லிட்டு சொல்றவங்க, அதற்கு எதிரான திட்டங்கள் செயல்படுத்தப்படுது, அதை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசுக்கு அஇஅதிமுகவினுடைய அறிக்கையில் இடமே இல்லை. அது திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து அது வற்புறுத்தப்படும் சொல்றாங்க. அது எப்படி வற்புறுத்தப்படும்? அப்ப நீங்க வற்புறுத்தி அவங்க ஏற்கலன்னா இல்ல நாங்க வந்து அப்போ எதுக்கு நான் சொல்ல விட்டேன், அண்ணா வந்துட்டு ஒன்று சொன்னாருங்க, ஐயா அவர்கள் இருக்கிறதுனால இதை நான் சொல்றேன். 1967 அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த அரிசி பஞ்சம் அப்படின்றது அதுக்கு ஒரு முக்கியமான காரணியா இருந்ததுனால நஞ்சை நிலப்பகுதிகளில் தொழில் ரீதியான எந்த ஒரு அனுமதிகளையும் தரக்கூடாதுன்ட்டு. ஏன்னா அது வந்து நெல் உற்பத்தியை பாதிக்கும், அது பஞ்சத்துக்கு வழிவகுக்கும் அப்படின்றதுனால, அவர் தட்டுப்பாட்டுக்கு வழிவகுக்கும் அப்படின்றதுனால அப்படி சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பிச்சு எல்லா மாவட்ட கலெக்டர்களும் கொடுத்தாரு. ஆனால் அது புறக்கணிக்கப்பட்டு தான் இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா எல்லா விதமான ஈஸியாக நடக்குது இல்லையா? ஆமாம், இதை வந்துட்டு சுட்டி காட்டுறது யார் அப்படின்னம்னா ஐயா நம்மாழ்வார் சுட்டி காட்டாரு. தயவு செய்து இந்த அரசுகள் முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம், ஒரு வாழ்வாதாரம் இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த வாழ்வாதாரத்தை அழித்து விட்டு வேறு ஒரு தொழில் முயற்சி செய்வது அப்படின்றது ஒரு அது வந்துட்டு ஒரு கொலை செய்வதற்கு ஒப்பீடாகும். எனவே இவங்க 2 பேரும் இந்த விஷயத்துல ரொம்ப தெளிவாக இருக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்லை இது வந்து இந்த கோரிக்கையை நிச்சயமா அதை நாங்கள் வந்து முன்னிலைப்படுத்துவோம். திரு திரவியம், இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகள் இப்போ ஒரு சமரசம், இப்போ ஒரு கட்சியும் சில வாக்குறுதி கொடுக்குறீங்க, அது நிறைவேற்ற முடியாத சூழல் வரும் பொழுது திருப்பி அதே வாக்குறுதி அடுத்த தேர்தல் அறிக்கையிலே கொடுக்குறீங்களே, இது எந்த வகையில் மக்களை ஒரு ஏமாற்றக்கூடிய ஒரு முயற்சி மாதிரி தெரியலையாது பாருங்க. இப்போது கோர்ட்ல அவங்க கேட்குற கேள்வி இதுதான், அஃபிடவிட்டா நீங்க ஃபைல் பண்ணுங்க சொல்றதான காரணமே இதுதான். இல்ல அது நான் உணர்றேங்க. இந்த 2014 தேர்தலுக்கு அதான் சுட்டி காட்டினேன் உங்ககிட்ட. நீங்க இந்த அரசியல் இன்றைய தினம் வெளியிட்டு இருக்கின்ற இதுதான் தேர்தல். கச்சத்தீவு மீட்புங்கிறது அப்பத்துல மீட்டுட்டே தான் இருக்கும். தேர்தல் இருக்கே இதுதான். அதான் நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், வெளியே இருந்து கேட்கறவங்க 1000 பேசுவாங்க, உள்ள வந்த பிற்பாடு எந்தெந்த நமக்கு அரசாங்கன்றதை நாம் மட்டும் நடத்துறதில்ல, ஒரு அரசியல் இல்லைங்க, தெரிஞ்சுதான் சொல்றோம், நம்முடைய உணர்வை சொல்றோம். அங்க போன பிற்பாடு என்னென்ன சிக்கல் வருதுன்னு பாக்குறோம். அந்த சிக்கல் வந்து நான் அறிக்கையா பார்க்கணுமா இல்ல உணர்வா பார்க்கணுமா? நீங்க அறிக்கையாவே பாருங்க. உணர்வுன்றது தான் மேக்சிமம் நிக்கணும். அது சும்மா ஏதோ வரட்டு வேதாந்தம் பேசுறதில்ல. அண்ணா ஒரு அரசியல் கட்சி இருந்தால் நாங்கள் வந்து நீதி கட்சி மட்டும் கேட்கல, பொதுவாக எல்லா கட்சியும் இல்லை இல்லை, அது பொதுவாக எல்லா கட்சியும் தான் குழப்பறது. நீங்கள் நானும் தண்ணி அடிச்சணும் ரோட்டில் சண்டை போட்டால் நீங்கள் என்ன நீங்கள் ரெண்டும் பாடுற தண்ணி அடிச்சுட்டு எப்படி சண்டை போட்டுன்னு இருக்குது? நீங்கள் நான் தண்ணி அடிக்கலன்னு எப்படி விளக்குறது? தயவுசெய்து எங்களுடைய நிலையை எண்ணி பாருங்க. இந்த தேர்தல் அறிக்கை நாங்கள் கொடுத்துருக்குறோம். தேர்தல் அறிக்கை இதில் கொடுத்துருக்கிறதுல எல்லாமே அனுபவபூர்வமா எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவிற்கு இது அனுபவபூர்வமான சொற்கள் இருக்கும். இதில் எது இப்போ எங்களுக்கு சங்கடத்தை உருவாக்கியதோ அதையெல்லாம் எந்த நேரத்தில் எந்த வகையில் எப்படி எடுத்து வைத்து அது மக்களுக்கு கொண்டு வருவது பிரச்சனையா போச்சுங்க. நீங்க நிச்சயமா நாங்க எது நாங்க இப்ப நாங்க ஏற்கனவே பல விஷயத்தை மத்திய அரசோடு போராடி இருக்கிறோம். என்ன இருந்து 37 பேர் இருந்து ஒன்றும் செய்யலைன்னாங்க. அவங்க எப்படி இருக்காங்க, நாம் எப்படி இருக்கிறோம், நமக்கும் அவங்களுக்குள்ள உறவு என்ன, அதை பற்றி எல்லாம் எப்படி முறியடிக்க எல்லாரும் பாராட்டுறது உங்களை வந்து மத்திய அரசு போராடி நீங்க ஜெயிச்சது என்ன விஷயம்னா அவங்களுக்கு 5 தொகுதி கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அதுல ஒன்றுதான் நீங்க ஜெயிச்சதை எல்லாரும் பரவலா பேசுறாங்க. அதுல இருந்து அதுக்கு முன்னே இருக்கிறது போற நீங்க பேசுறது கற்பனை ஆயிடுச்சுங்கல்ல. இவ்வளோ ஊடகமும் இவ்வளோ பேரும் எடுத்து பேசுறது அவர் அப்படியே இப்படி ஆக்கி வைக்கிறாரு, இது நூல் பொம்மைங்க ஆடுது. பாருங்க நாங்க புரட்சி
தலைவர் புரட்சி தலைவரிடத்துல பயின்றவங்க. அதாவது முதல் மனசுல வச்சுங்க, நாங்க எங்க படிச்சோம் எங்கன்ட்டு. இப்ப என்ன பண்ணாருன்னா புரட்சி தலைவர் இல்லைங்க, இல்ல ஒருத்தர் ஒரே இடத்துல படிச்சவங்க இல்ல, அது வேற. கர்ணங்கிட்ட கிருஷ்ணன் அந்த தாரவாத்து வாங்கிக்கிறான், செஞ்ச பாவ புண்ணியம் பூரா உனக்கே கொடுத்துட்டு. அது போல புரட்சி தலைவரும் புரட்சி தலைவர் செய்த சாதனைகளை எடப்பாடியார் தொடர்ந்து கொடுத்திருக்கிறார்கள். அதையும் பெற்று ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு விவாத களம் மீண்டும் தொடரும். சிபி காட்டன் வழங்கும் விவாத களம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். மேடம், இறுதிவாதமாக எந்த வகையில் உங்களின் தேர்தல் அறிக்கை ஹீரோ? இது இந்த கடந்த 8 வருடங்களில் தமிழ்நாடுங்கிறது மிகப்பெரிய ஒரு உரிமைகளை இழந்த ஒரு மாநிலமாக மாறிக்கிட்டு இருக்கு. அது கடந்த 3 வருடங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான குரூசியலான ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு இணங்கி போகக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய உரிமைகளை விட்டது எல்லா விதத்துலையும் நம்ம விட்டு கொடுத்துட்டோம். இப்போ அதெல்லாம் வந்து மீட்டெடுக்கிறதா இன்றைக்கி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக நாங்கள் இதில் முன் வச்சுருக்கோம். நம்முடைய மொழியையும் நம்முடைய கல்வியையும் நம்முடைய அடையாளங்களையும் எல்லாத்தையும் நம்ம மீட்டெடுக்க கீழடியில் கூட ஒரு ஆய்வு நடத்த முடியாத ஒரு நிலையில் தான் இன்றைக்கி நம்ம இருக்கோம். அப்போ எல்லாவற்றையும் மீட்டெடுக்கணும். இந்த சமூக மாற்றத்தை கொண்டாட சமூக நீதியை கொண்டு வரணும். இதுதான் இதில் நீங்கள் வந்துட்டு நாங்கள் இணைஞ்சு தான் அதை பயணிக்கிறோம். நீங்கள் காங்கிரஸோட சேர்ந்து தான் நாங்கள் இங்கே இருக்கோம். அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை இது பிரதிபலிக்கும் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற இப்போ இதில் வந்துட்டு என்ன அப்படின்னீங்கன்னா, அஇஅதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையை வந்துட்டு ஒரு ஆளும் கட்சி ஒரு சந்திக்கக்கூடிய ஒரு மக்களவை தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கைன்னும் போது கொஞ்சம் முக்கியத்துவம் பெறுது. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க கஜா புயலுக்காக நாங்கள் நிவாரணம் கேட்டு இன்னும் வரல, அந்த அவல நிலை எங்களால் போக்க முடியாத அளவுக்கு ஒன்று இருக்குது. அதனால் வந்துட்டு உடனடியாக அந்த உரிய இழப்பீடு மற்றும் குடியிருப்பு வீடுகள் உள்ளிட்ட வாழ்வாதார வசதிகளை வழங்குமாறு மத்திய அரசை வலியுறுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தும்னு சொல்லியிருக்கீங்க. இதை வந்துட்டு என்டார்ஸ் பண்ணி பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கை வரல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? இதுதான் மக்கள் யோசிக்கணும். அப்போ அது ஒண்ணு. இன்னொரு விஷயம், இதே மாதிரி திமுகவுடைய காங்கிரஸ் அது இருக்கு, அதேதான் ரெண்டு பேரும் என்டார்ஸ் பண்ணணும். ஏன்னா கூட்டணியில இவங்க தலைமை வகித்தாலும் கூட அவங்க ஆட்சியில் பங்கேற்க போகிறவர்கள் இதை சொல்லல அப்படின்னா ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்கும். இதை வைத்து வாக்களிப்பதற்கான அடிப்படையில் திரு சமரசம் சுருக்கமாக இல்ல அவர் சொல்ற எந்த வகையில் உங்களுக்கு சூப்பர் ஸ்டார் சொன்னீங்க, எந்த வகையில் சூப்பர் ஸ்டார் சுருக்கமாக நீங்க இப்ப ஐயா அவர்கள் சொன்னதற்கு பதில் நிச்சயமா அதற்கு பதில் கிடைக்கும். அவர் படிக்கலாம். அடுத்தது நாங்க இருட்டில் ஆட்சிக்கு வந்தோம், இப்ப வெளிச்சத்தை கொடுத்துருக்கிறோம். இனிமேல் அந்த இருட்டு வரவே வராது. மின்துறையில அங்க தமிழை வந்து விற்பனைக்கு வச்சிருந்தாங்க. அதையெல்லாம் போய் இன்னைக்கு 157 நாடுகள்ல தமிழ் மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. உலகத்து மொழியாக இருக்குதுன்னு. அது மட்டுமல்ல, காவேரி கோதாவரி இல்லை பிரச்சனை. நீங்க எதுனா பழைய மன்னர் காலத்து எப்படி நிலம் இருந்துச்சோ, மாடு கட்டி போர் எடுத்தால் மாலாது, அதெல்லாம் வந்து வரக்கூடிய அளவு தண்ணீர் பிரச்சனை கொண்டு வர போறாங்க. அதுக்கு வேண்டிய எல்லாம் இது செஞ்சுட்டோம். பேங்க்ல பணமே இல்லை, ஏடிஎம் கார்டு வச்சு இங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சூப்பர் ஸ்டார் நிச்சயமாக கூவம் பிரச்சனை நாளைக்கு தேம்ஸ் நதி போல நாளைக்கு எடப்பாடி இந்த இதிலே ரொம்ப அற்புதமான விஷயம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சொன்னது, இந்தியாவில் உள்ள அனைத்து மதங்களுக்கும் பாதுகாப்பு தரப்படும், அனைத்து மதங்களையும் போற்றி அவர்களுடைய பாதுகாக்கப்படுங்கிறது ஒரு அற்புதமான இது. ஏன்னா மதவாதத்தை வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு இது பண்ணுது. இதுல என்ன எனக்கு ஒரு பெரிய ஒரு டவுட்னா, திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தல் அறிக்கை வச்சு கரெக்ட். ஏன்னா எதிர்கட்சி அங்க வந்து சட்டமன்றத்துக்கும் வச்சிருக்காங்க, பாராளுமன்றத்துக்கும் வச்சிருக்காங்க. இவங்க ஆளுங்கட்சியா இருக்காங்க, மத்தியில் ஆளுங்கட்சி. இவங்க இப்போ தேர்தல் அறிக்கை நீங்கள் உரிமையோட கேட்டு பெற வேண்டியதை பேரா விட்டுட்டு இப்போ தேர்தல் அறிக்கை எடுக்கிறது அது வெக்க சிரிப்பாக இருக்கு. இந்த வகையில் பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகனும் அதுதான், கதாநாயகனும் அதுதான். மக்கள் முடிவு பண்ணுவாங்க. நண்பர்களே, விவாதத்தின் இறுதியில் நின்று கொண்டிருக்கிறோம். யாருடைய தேர்தல் அறிக்கை ஹீரோவா என்பதை தேர்தல் அறிக்கைகள் சொல்வதில்லை. ஜனநாயகத்தின் ஹீரோவான மக்கள் தான் முடிவு செய்வார்கள். அந்த முடிவு மே 23 தெரிந்துவிடும். அதுவரை மற்றொரு விவாத களத்தை உங்களை சந்திக்கும் வரையும் உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். வந்திருந்த பெருமக்கள் அனைவருக்கும் விவாத களத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும்.